ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பிராக்டிகல் கிறிஸ்டியானிட்டி, நடைமுறை கிறிஸ்தவம் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் ரோமர் 12 அப்படின்னா 11 அதிகாரம் வரைக்கும் சுவிசேஷத்தை உபதேச கோட்பாடுகளை எழுதிய பவுல் இப்பேற்பட்ட தேவனுக்கு, இப்பேற்பட்ட கிரியை நமக்கு அன்பு கூர்ந்து செய்த அந்த தேவனுக்கு நம்மளுடைய கைமாறு அல்லது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஒரு கிறிஸ்தவனா இருந்தா இப்படிதான் வாழணும் அப்படின்னு சில காரியங்களை அதுல எளிதா நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதற்காகத்தான் அந்த ரோமர் 12வது அதிகாரம். அதுல இன்னைக்கு நம்ம 12வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த 17வது வசனத்தை வாசிக்கணும் பாருங்க. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இதான் படிச்ச உடனே புரியுது பிரதர், இதுல என்ன விளக்குறதுக்கு இருக்கு? ஆமா, படிச்ச உடனே புரியுது, விளக்குறதுக்குல ஒண்ணுமே இல்லை. ஆனா இது நமக்கு சாதாரணமா நம்ம வாழ்க்கையில செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் அப்படின்னா நம்ம ஊர்ல உள்ள கான்செப்ட் சொல்லி பல, நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஆனா இங்க இது சொல்றதுக்கு ஈஸி, பட் பைபிள் பிரகாரம் நான் நல்லவனுக்கு நல்லவன், நான் கெட்டவனுக்கும் நல்லவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நம்ம நல்லது செய்வோம், நமக்கு தீமையே செய்யாதவங்களுக்கு நாம தீமை செய்ய மாட்டோம். ஆனா இப்ப என் பிரச்சனை என்ன, நமக்கு தீமை செய்தவங்களுக்கு கூட நம்ம தீமை செய்யாம இருப்போமே தவிர, ஆனா வேதம் சொல்லும் போது தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிரின்சிபல். அதுக்கு எடுத்துக்காட்டா நீங்க ரொம்ப ஆழமா யோசிக்கணும் அப்படின்னா மத்தேயு 5வது அதிகாரம் 39வது வசனம் ரொம்ப எளிமையா இது எவ்வளவு கஷ்டங்கிறத அழகா சொல்லுது. ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லி. இது நம்ம நடக்கக்கூடிய காரியமா? அதாவது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, நமக்கு நன்மை செய்தவங்களுக்கு நமக்கு நன்மை செய்ய முடியும், நமக்கு தீமை செய்தவங்களுக்கு நம்மளால தீமை செய்யாம இருக்க முடியும். ஆனால் நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்தது போலவே தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய முடியுமா? இது இப்படி முடியுமா அப்படின்னா, இது நம்மளுடைய நேச்சர் இப்படி மாறணும் அப்படி. இட்ஸ் அ பிரின்சிபல். அதை தொடர்ந்து படிக்க போறோம், பட் ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு தேள் தண்ணிக்குள்ள தவறி விழுந்துருச்சு. அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் அதை பார்க்குறாரு. அந்த தேள் தண்ணிக்குள்ள விழுந்த உடனே அதை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய இலையை எடுத்து வைக்கிறாரு. அந்த இலையில அந்த தேள் ஏறுனா தப்பிச்சிடலாம். ஆனா அந்த இலையை ஏறி வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா, இவர் கையை பார்த்துட்டு கையில அந்த தேள் கொட்டுது. உடனே ஒரு இலையை விடுறாரு, அது திருப்பியும் உள்ள விழுது. திருப்பி இலைய வைக்கிறாரு, திருப்பி கொட்டை வருது. இதை பார்த்த ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்க அந்த தேலை காப்பாற்றதான் முயற்சி பண்றீங்க, ஆனா அந்த தேள் திருப்பி திருப்பி உங்களை கொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஏன் திருப்பியும் காப்பாற்ற முயற்சி பண்றீங்க? அதை விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஐயா, தேளுடைய நேச்சர் கொட்டுவது, காயப்படுத்துவது, என்னுடைய நேச்சர் காப்பாற்றுவது. அப்போ என்னுடைய சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவமாக இருந்தால் நல்லது செய்தவனுக்கு மட்டும் நல்லது செய்யறது இல்லை, என்னுடைய சுபாவம் நல்லது செய்யறதா இருக்கிறதுனால இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி அதர் எண்ட், அல்லது அந்த பக்கம் நிக்கிறவங்க நல்லா இருந்தாலும் நான் நல்லதுதான் செய்ய முடியும், அந்த பக்கம் இருந்தவங்க தீமையை செஞ்சாலும் மோசமானவங்களா இருந்தாலும் நல்லதான் செய்ய முடியும். ஏன்னா என்னுடைய சுபாவம் நன்மையை செய்வது. இப்படி ஒரு கிறிஸ்துவனுடைய சுபாவம் மாறணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடு. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சரி, அதோட முடியுதா? இல்ல இல்ல இல்ல, இன்னும் ஆழமா போனா தீமை செய்யாம இருந்து ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு இல்லை, நன்மை செய்யணும். வசனத்தை அடுத்து காமிக்கிறேன். சரி, இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுது அப்படின்னா, ரீபே நோ ஒன் ஈவில் ஃபார் ஈவில் அப்படின்னு வருது. இன்னொரு இடத்துல டோன்ட் மிஸ்ட்ரீட் சம்ஒன் ஹூ ஹஸ் மிஸ்ட்ரீட்டட் யூ அப்படின்னு சொல்லி வருது. ஆனா இதை ரிகாம்பன்ஸ் அப்படின்னு ஒரு சில வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பதிலுக்கு செஞ்சிடாத அப்படின்னு. ரிகாம்பன்ஸ் அப்படின்னா ரெண்டர், கிவ், ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் ப்ராபபிளி என்ன சொல்றது, ஸோ யூ மஸ்ட் ஒபே. அதாவது இது ஒரு டிமாண்ட். நம்ம ஊர்ல இந்த காம்பன்சேஷன் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? காம்பன்சேஷன், அப்ப நீங்க வண்டியில கொண்டே ஒருத்தரை இடிச்சிட்டீங்க அப்படின்னா அவருக்கு வண்டிக்கு செலவு ஒரு 50,000 ரூபா ஆகுது அப்படின்னா, பிரதர் நீங்க 40,000 நீங்க கொடுத்துருங்க பிரதர் அப்படிம்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் வந்து காம்பன்சேஷன். இது ஏறக்குறைய கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று மாதிரி. அதே மாதிரி தான் இந்த தீமைக்கு தீமை செய்யாம இருங்கள்ங்கிறது ஏதோ சரி ஓகே பாப்போம், ஒன்னு அவன் அடிச்சான், சரி நான் பொறுத்துக்கிட்டேன், அடுத்த முறை அப்படின்னு இல்லை. தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள்ங்கிறது இட்ஸ் லைக் ஏ ரிகாம்பன்ஸ், கட்டாயமா அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல அது காரியம் வருது. இதை குறித்து நீங்க நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். உலகத்துல பொதுவாக சொல்ல போனா ரிட்டன் ஈவில் ஃபார் ஈவில், குட் ஃபார் குட், இப்படிதான் இவங்க வாழ்வாங்க. ஆனா கிறிஸ்டியன் எப்படி வாழணும்னா அதுக்கு மேல ஹையர் லெவல்ல. பெஸ்ட் எக்ஸாம்பிள்
நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான். மோசேயை குறித்து மிரியாமும் ஆரோனும் தவறா பேசுறாங்க. அவன் திருமணமான அந்த பெண்ணை குறித்து தவறா பேசுற மாதிரி அந்த இடத்துல போர்ட்ரேட் ஆனாலும் அங்கே அவங்க சொல்லவர்களுடைய கருத்து எப்படின்னா, தேவன் மோசே மூலம் மட்டுமா பேசுவார் அப்படின்னு சொல்லுவா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மோசையை ரொம்ப பெரிய ஆள் நினைக்கிறீங்க, ஆனா ஆக்சுவலா அந்த மோசை மட்டும் பெரிய ஆள் இல்ல. நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா, மிரியாம் ஆகிய நான் தான் இந்த மோசே நைல் நதியில போயிட்டு இருக்கும் பொழுது நான் தான் அது பின்னே போயிட்டு அடுத்து பார்வோன் குமாரத்தையை மீட் பண்ணி என்னுடைய அம்மாவை அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த குழந்தைய இந்த யூத கலாச்சாரத்துல வளர்க்கறதுக்கு ஒரு அடிப்படையான உதவியை நான் தான் செஞ்சேன். ஆரோனை கேட்டா சொல்லுவாரு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இவ்வளவு பேசுறான மோசே ஆக்சுவலா பார்வோன் முன்ன போய் தம்பாரு, நான் தான் போய் பேசினேன். அவர் பேசவே மாட்டாரு. இன்ஃபேக்ட் ஆண்டவரே சொன்னாரு, நீ மோசைக்கு வாய் யாருன்னா ஆரோன் தான் வாய், நான் இல்லைன்னா இவரெல்லாம் எங்க அப்படின்னு ஆரோன் நினைச்சிருப்பாங்க. இப்படி அப்படிதான் சம்பவம் வருது. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, பேசின உடனே இகழ்ந்து பேசும் பொழுது மோசே எங்க இருந்தாருன்னா வேற எங்கேயும் இல்லை, அவர் அங்கதான் இருந்தாரு. வசனம் சொல்லுது, கர்த்தர் அதை கேட்டார் அப்படின்னு. மோசே காதுல விழாமல் இருந்துச்சு, மோசே காதுல விழுந்துச்சு. இப்ப திருப்பி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, பல இடத்துல நீங்க பார்க்கலாம்ல, மோசையோட அந்த லீடர்ஷிப் ஸ்கில் பார்க்கும் பொழுது, என்னோட நிக்கவன் இந்த பக்கம் வா, என் பக்கம் இல்லாதவன் அந்த பக்கம் நில்லு அப்படின்னு அந்த பக்கம் பட்டும் காலியாகுது. இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் அந்த கண்ணுக்குட்டியை வச்சு வணங்குற அந்த காலத்துல நடந்ததெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ அதே மாதிரி டக்குன்னு என்ன பண்ணிருக்கணும், யார் இங்கே மிரியாம் பக்கத்துல நிக்க அந்த பக்கம் போ, ஆரோன் பக்கத்துல நிக்கிறோம் அந்த பக்கம் போ, இந்த மோசையை நம்புறோம் இந்த பக்கம் வா, என் கூட தேவன் இருக்கிறார் நம்புறோம் இந்த பக்கம் வா, இப்ப பாத்துடலாம் அப்படின்னு ஒரு ஓட்டெடுப்பு நடத்தியிருக்கலாம், நடத்தி அவங்களை காலி பண்ணியிருக்கலாம். ஆனா மோசையோட பதில் அங்க ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு சம்பவம் தெரியும். இதை பேசி முடிச்ச உடனே கர்த்தர் கேட்டார், பிரசன்னம் இறங்குது, 3 பேரும் வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த டென்ட் ஆஃப் மீட்டிங் போறாங்க. போன உடனே என்ன நடந்துச்சு, மிரியாம் குஷ்டத்தினால பாதிக்கப்படுகிறார். பாதிக்கப்பட்ட உடனேயே அது வரைக்கும் ஆரோன் இந்த மோசே அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் ஏறக்குறைய இப்போ ஆண்டவனே அப்படிங்கிறார். ஏற்கனவே ஆண்டதான் சொல்லியிருந்தாரு, நான் மோசே உனக்கு நான் ஆண்டவன், ஆரோனுக்கு நீ ஆண்டவன், அதாவது மாஸ்டர்ங்கிறது சொல்ல வர்றாரு. இப்ப இவரும் உடனே மாஸ்டர் ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்படின்ன உடனே மோசே, கவனிச்சியா, இப்போ நானா உனக்கு குஷ்டத்தை வர வைக்கல, புரியுதா உனக்கு, நானா போய் ஆண்டோட சொன்ன ஆண்டோட குஷ்டத்தை கொடுத்துருக்கேன்னு நான் ஒண்ணுமே சொல்ல, நீ என்ன அடிச்ச, நான் உனக்கு பதிலுக்கே அடிக்கல, இதே பெரிய விஷயம். நீ என்ன அசிங்கப்படுத்த நினைச்ச, ஆனா நான் உன்னை அசிங்கப்படுத்தல, அமைதியா இருந்தேன், இதே பெரிய விஷயம், இதுக்கு மேல என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதுன்னு. மோசே உடனே அப்படியே மிரியாம்கிட்ட என்ன பேசினாரு, ஆரோன்ட்ட என்ன பேசினாருன்னு இல்லை, உடனே திரும்பி ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, ஆண்டவரே மனம் இறங்குங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஆட்டிடியூடு தான் கிறிஸ்டியன் ஆட்டிடியூடு. அதாவது நன்மை செய்யறவங்களுக்கு நம்மளால நன்மை செய்ய முடியும், ஆனா நமக்கு தீமை செய்யறவங்களுக்கு நம்மளால தீமை செய்யாம இருக்க முடியும், ஆனா நன்மை செய்ய முடியுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சாதாரணமா சொல்லணும்னா ஒரு சின்ன கேள்வி, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்க வீட்டுக்கு நீங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தா நீங்க போவீங்க. ஒருவேளை உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்க மறந்திருந்தா பெருந்தன்மையா நீங்க போவீங்க. உங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்க பக்கத்து வரைக்கும் உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிற நண்டு சிண்டுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து உங்களை டெஸ்பரேட்டா உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்காம உங்களை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணின அவங்க வீட்டு திருமணத்துக்கு உங்களால போக முடியுமா? எப்படி பிரதர் முடியும்? ஐயோ, நீங்க கிறிஸ்தவன் இருந்தா போகித்தான் ஆகணும். அது எப்படி முடியும்? அட, எவன் ஈட்டில குத்துனானோ, எவன் முள்முடிய அடிச்சானோ, யாரெல்லாம் முகத்துல காரி துப்புனாங்களோ அவங்களுக்காகவே பிதாவே தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்கள் குற்றங்களை நீங்க மன்னியும் சொன்னார் ஆண்டவர். பிரதர், அது ஆண்டவர் சொன்னார் பிரதர், அவர் தெய்வம், பாவம் இல்லாமல் பிறந்தாரு. சரி, அவர் பாவம் இல்லாமல் பிறந்தாரு, பட் பாவத்துலதான் பிறந்தாரு மிஸ்டர் ஸ்தேவான், அவரும் அதே இதை எப்படி சொன்னாரு? இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இது நம்மளுடைய சுய பலத்தினால முடியாது, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால முடியும். ஆனா அதுக்கு பிரசன்ட் யுவர் மெம்பர்ஸ் அப்படின்னு பவுல் சொல்றாரு. என்னுடைய சரீரங்களை, என்னுடைய அவயங்களை அதுக்கு நான் அர்ப்பணிக்கணும். ஈல்டு, அந்த ஈல்டிங் இருக்கா? இந்த காலத்துல மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நடுவுல நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துல நான் ஆவியானவர் ஜெயிப்பதற்கு அவர் பக்கம் என்னை சார்ந்து கொடுக்கிறேனா? எப்படி ரியாக்ட் பண்ண பல வகையில் இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். மத்தேயு 5:44. அதாவது, நாட் டு ஹேட் அதர்ஸ் பிகாஸ் தே ஹேட் அஸ். பல முறை
எனக்கு ஒன்றும் அவனை பிடிக்காம இல்லை, நான் ஒன்றும் பேசாம இல்லை, அவன் பேசல நான் பேசல அவ்வளவுதான். நானா அவன்கிட்ட சண்டை போட்டு ஒன்றும் பேசாம இல்லை பிரதர். அவன் பேசல நானும் விட்டுட்டேன், பேசல என்ன பண்ண முடியும்? அவன் கால் பண்ணல, அவன் கூப்பிடல, நானும் விட்டுட்டேன். இல்லையே. நாட் டு ஹேட் அதர்ஸ் பிகாஸ் தே ஹேட் அஸ். அவங்களே உங்களை வெறுத்தாலும் நீங்க உங்களை வெறுக்கக்கூடாது. வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சிநேகிக்கிறவர்களே சிநேகிகள் சொல்ல வரல, உங்க கூட சண்டை போடாதவர்களே சிநேகிகள் சொல்ல. உங்கள் சத்துருக்களை அப்படின்னா உங்களுக்கு எதிராக நிக்கிறவங்கன சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்கள்னா புரியும் நினைக்கிறாங்கள. நல்லா இருன்னு சொல்றவன, நானும் நல்லா இருன்னு சொல்றதை விட என்ன நாசமா போன்னு சொல்றவனை கூட அவனுக்காக திறப்புலன்னு என்னால் ஜபிக்க முடியுமா? மோசே ஜபிச்சாரே, முடியுமா? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு விட்டு விலகுங்கள் இல்லை, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டை மட்டும் இப்படி வசனமா படிக்காம லிஸ்ட்டை மட்டும் சொல்றேன் பாருங்களேன், நீ அதை மட்டும் கவனிச்சு பாருங்க. சத்ருக்கள், சபிக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள். இந்த 5 கேட்டகரியும் நம்ம லிஸ்ட்ல இவன்லாம் இருக்கவே மாட்டான். இந்த 5 கேட்டகரியும் என்னுடைய ஜபத்திலையும் என்னுடைய அன்பு காட்டக்கூடிய லிஸ்ட்லையும் இருக்குதா? அப்படி இருந்தது அப்படின்னா நாம ஒருவனுக்கும் தீமை செய்யாத ஒரு வாழ்க்கைய வாழ்றோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, சர்மன் ஆன் த மவுண்ட் அதை நாங்கள் பார்க்கும் பொழுது, அதை நாங்கள் வாசிக்கும் பொழுது டிவைன் ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது எங்களுக்கு புரியுது ஆண்டவரே. ஆனா ஹியூமனா இருக்கிற எங்களால வித்தவுட் யுவர் டிவைன் பவர், பரிசுத்த ஆவியான வல்லமை இல்லாம அந்த ஸ்டாண்டர்ட் வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாது. ஆனா அதே நேரம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று விசுவாசிச்ச ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அவிழ்த்து போடவோ ஆண்டவரே துக்கம் அடையவோ செய்யாதபடி அவரோடு இசைந்து ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.